வணக்கம். இன்றைக்கி நம்ம சுவையான ராகி கேழ்வரகு லட்டு எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம முதல்ல தேவையானது ராகி கேழ்வரகு மாவு 2 கப் எடுத்துக்கிறோம். அதை நம்ம ஒரு பேனில் ட்ரையாக எந்த ஆயில் எதுவுமே ஆட் பண்ணாமல் அதை கொட்டி ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். ஃப்ரை பண்ணிவிட்டு அதை நம்ம ஆற விட்டுடலாம். அதை எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம நட்ஸ்லாம் பார்ப்போம். 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். தோலை உரிச்சிட்டு வெறும் அது சீட்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். 2 கப்பு பேரிச்சம்பழம் கொட்டை இல்லாமல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 கப்பு ஃபுல்லாக திராட்சை, உலர்ந்த திராட்சை எடுத்திருக்கேன். 1/2 கப்பு பாதாம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 கப்பு முந்திரியும் எடுத்திருக்கேன், எல்லாம் ட்ரையானது. 2 சின்ன பீஸு நான் பட்டை எடுத்திருக்கேன், அது உங்கள் டேஸ்ட்டுக்காக தான். அதுக்கப்புறம் 1/2 கப்பு வால்நட் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நீங்கள் மிக்ஸியில் போட்டு ஒன்றா நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வச்சுருந்த கேழ்வரகோடு இது சேர்த்து ரொம்ப நல்லா பிசையணும். 10 நிமிஷம் குறைஞ்சது பிசையணும். அப்போ தான் இதுமாரி பால் மாதிரி வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான நீங்கள் சைஸ்லேயோ பால்லையோ ஹாட் இன் ஷேப்பில் உருண்டை பண்ணிக்கலாம். இப்போ சுவையான ராகி லட்டு தயார். தேங்க்யூ.